ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VRS லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லெசன் 11 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், புக் பேக் கொஷின்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த லெசனில் கம்பல்சரி கொஷின்ஸும் கேட்பாங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். இந்த லெசனில் ஒரே ஒரு 5 மார்க் தான் இருக்குது. இப்போது வாங்க புக்கில் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு மார்க் பண்ணிடலாம். பேஜ் நம்பர் 112 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், இது ஃபுல்லாக. நெக்ஸ்ட் கொஷின் அதே பேஜில் ஹோமோலாகஸ் சீரீஸ், இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 132 ஐசோமர்ஸ், இதிலிருந்து இது வரைக்கும். சேம் பேஜில் கீழே கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமர்ஸ், இதிலேருந்து இது வரைக்கும். இந்த கொஷினை ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் செயின் ஐசோமெரிசம். இந்த பேராஃபுல்லாக எழுதிட்டு இதில் 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எனி 2 எழுதிக்கோங்க. இந்த கொஷினை நியூக்ளியர் ஆர் ஸ்கெலிட்டல் ஐசோமெரிசம் அப்படின்னு கூட கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பொசிஷன் ஐசோமெரிசம். இந்த பேராஃபுல்லாக எழுதிக்கோங்க. 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. எனி 2 பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 133 ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். இந்த பேராஃபுல்லாக 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. எனி 1 எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 134 டைப்ஸ் ஆஃப் டாட்டோமெரிசம். 2 டைப்ஸ் இருக்குது. டயாட் சிஸ்டம், ட்ரையாட் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது. அந்த நேம் மட்டும் எழுதுனா போதும். சப்போஸ் 3 மார்க்கில் கொடுத்து எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். சேம் பேஜ்லேயே ரிங் செயின் ஐசோமெரிசம். இந்த பேராஃபுல்லாக 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டீரியோ ஐசோமெரிசம், இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 135 ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், இதிலிருந்து இது வரைக்கும். இந்த பேராஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு சிஸ் ஐசோமர், இதிலிருந்து இது வரைக்கும். டிரான்ஸ் ஐசோமர், இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 136 ஒய் டிரான்ஸ் ஐசோமர் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் சிஸ் ஐசோமர். இது ஒரு ரீசனிங் கொஷின், நல்லா பார்த்துக்கோங்க. மேபி கம்பல்சரி 2 மார்க்கில் கூட கேட்கலாம். இதிலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 137 ஆப்டிக்கல் ஐசோமெரிசம், இதிலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் பேரால இதிலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் எனன்சியோமெரிசம், இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் கண்டிஷன்ஸ் ஃபார் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். இந்த கொஷினுக்கு புக்லேயே ஆன்சர் இருக்குது, ஆனால் அது பேராவாக இருக்குது. இந்த 4 பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் அதே பேஜில் கைரல் கார்பன், இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும். பேஜ் நம்பர் 138 லசாக்னே சோடியம் எக்ஸ்ட்ராக்ட், இதிலிருந்து இது வரைக்கும். இந்த கொஷினை சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் இல்லைனா லசாக்னேஸ் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கூட கேட்கலாம். பேஜ் நம்பர் 149 டெக்னிக்ஸ் யூஸ்டு டு செப்பரேட் அண்ட் பியூரிஃபை ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். சாலிடை எப்படிலாம் பியூரிஃபை பண்ணுறாங்க, லிக்விடை எப்படிலாம் பியூரிஃபை பண்ணுறாங்க, இந்த டைப்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் அதே பேஜில் வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் கிறிஸ்டலைசேஷன். மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. செலக்ஷன் ஆஃப் சால்வெண்ட். டாபிக் மட்டும் எழுதுனா போதும், உள்ளெல்லாம் எதுவும் எழுத வேணாம். நெக்ஸ்ட் பேஜில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சொல்யூஷன், filtration of hot solution, crystallization, isolation and drying of crystals. ஹெட்டிங் மட்டும் எழுதுனா போதும். பேஜ் நம்பர் 152 குரோமாட்டோகிராஃபி, இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் டைப்ஸ் ஆஃப் குரோமாட்டோகிராஃபி. மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாக. பேஜ் நம்பர் 153 ரீடென்ஷன் ஃபேக்டர். இந்த ஃபார்முலா மட்டும் எழுதுனா போதும். அவ்வளோதான். இப்போ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 5 மார்க். பேஜ் நம்பர் 111 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் ஹோமோலாகஸ் சீரீஸ் 2 மார்க் பார்த்துருப்போம், அது முடிகிற வரைக்கும். அவ்வளோதான். இந்த லெசனில் ஒரே ஒரு 5 மார்க் தான் இருந்துச்சு, அதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். புக் பேக்கில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31st கொஷின் 35th கொஷின் வரைக்கும். நெக்ஸ்ட்டு 43rd கொஷின், 44th கொஷின், 45, 46 இந்த 4 கொஷின்ஸும்.
சில கொஷின்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி ஆன்சர் பார்த்துருப்போம், மீதி சில கொஷின்ஸ்க்கு இப்போ ஆன்சர் பார்த்துடலாம். 34th question, what is meant by a functional group? Identify the functional group in the following compounds. இந்த கொஷினுக்கு இதுதான் ஆன்சர், காப்பி பண்ணிக்கோங்க. 35th question, give the general formula for the following classes of organic compounds: aliphatic monohydric alcohol, aliphatic ketones, aliphatic amines. இதுக்கு ஆன்சர் இதுதான். 43rd question, explain paper chromatography. இதுக்கு ஆன்சர் இதுதான். இந்த கொஷினுக்கு ஆன்சர் புக்லேயே இருக்கும். 44th question, explain various types of constitutional isomerism in organic compounds. ஆல்ரெடி நம்ம 2 மார்க் 3 மார்க்லேயே பார்த்துருப்போம். செயின் ஆர் நியூக்ளியர் ஆர் ஸ்கெலிட்டல் ஐசோமெரிசம் அதுக்கு எக்ஸாம்பிள், பொசிஷன் ஐசோமெரிசம் அதுக்கு எக்ஸாம்பிள், ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் அதுக்கு எக்ஸாம்பிள், ரிங் செயின் ஐசோமெரிசம் அதுக்கு எக்ஸாம்பிள். நம்ம மெட்டாமெரிசம் மட்டும் பார்த்துருக்க மாட்டோம், இதை மட்டும் எக்ஸ்ட்ரா எழுதிக்கோங்க. இந்த கொஷின் வந்து 5 மார்க்கில் கூட கேட்க சான்சஸ் இருக்குது. 45th question, describe optical isomerism with a suitable example. நம்ம ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் மட்டும்தான் பார்த்தோம், எக்ஸாம்பிள் பார்க்கல. இந்த 2 பேரை ஆல்ரெடி பார்த்துருப்போம், இதுலேருந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும். 46th question, briefly explain geometrical isomerism in alkene by considering 2-butene as an example. இதுக்கு ஆன்சர் இதுதான். இது வரைக்கும். 42nd question, இது நான் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லலை, ஏன்னா இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதாவது டிஃபிகல்ட் அப்படின்னா ரொம்ப தியரி பாட்டாக நிறையா இருக்கும், படிக்க முடிகிறவங்க படிச்சுக்கோங்க. Give a brief description of the principles of fractional distillation, column chromatography. இப்போது இந்த லெசனில் இருக்க புக் பேக் கொஷின்ஸு பார்த்தாச்சு. இந்த லெசனில் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது, ஆனால் வந்து இந்த லெசன் வந்து ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. கம்பல்சரி கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசன்லேருந்து ஐயூபேக் நேம் தான் கேட்பாங்க. ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு ஐயூபேக் நேம் கேட்குறது, இல்லை ஐயூபேக் நேம் கொடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் கேட்குறது. புக் பேக்லேயே கொஷின்ஸ் இருக்குது, நீங்கள் ஒவ்வொன்றும் மெமரைஸ் பண்ண வேணாம். இந்த லெசன்லேயே வந்து ரூல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த ரூல்ஸை மட்டும் டாப் டு பாட்டம் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. அதை படிச்சிட்டிங்கன்னா போதும், எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்தாலும் நேம் எழுத முடியும். ஓகேவா? இந்த லெசனில் இருந்து கம்பல்சரி கொஷின்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆர்கானிக் லெசன். இதில் வந்து மெயினாக வந்து ஈக்குவேஷன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி ஐயூபேக் நேம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இந்த லெசனில் இருந்து ப்ராப்ளம்ஸ் வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து 11th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு கம்பல்சரி எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 12th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.